இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதைன்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி அண்ணாமலை வந்து தேஞ்சுக்கிட்டே போறாரு. அதுக்கு உங்க கருத்து என்ன? தெரிஞ்சுக்கிட்ட போகிறாரா? ஆமா, இப்போ அவரு அவ்வளவா எதுவும் வெளியில வரலைல்ல. எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களோட புத்தி எவ்வளோ வக்கரமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நாம். அவர் தேயணுங்கிறது தான் மக்களோட எண்ணமாக இருக்கிறது. பல பேரோட எண்ணமாக இருக்கிறது. அரசியல் வந்து ஒதுக்கப்பட வேண்டும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் ஒதுக்கப்படுறாரா? அதாவது திருக்குறள் ஒன்று இருக்குது. ஆடு வந்து கொஞ்சம் பதுங்கி பின்னாடி இருந்து வந்து பாயும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ தான் சாதிக்க முடியும்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அது மாதிரி இப்போ நீங்கள் பதுங்கி இருக்காருன்னு கூட நினைக்கலாம். அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒதுக்கிட்டாங்கன்னு தான்வாங்க. யாரும் ஒதுக்கலை. மக்களும் அவரை ஒதுக்கலை. கட்சியோட பெரிய இடமா அதை ஒதுக்கலை. இவருக்கு சீனியருங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஈகோ, பொறாமை இவைகள்லாம் இருக்கும். இவரோட சீனியர்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, சித்திரை மாதம் பிறந்தவங்க சித்திரை அப்பன் தெருவில் எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு தெரியாது. ஆட்சி உச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கிற இடத்துல அந்த பையனுக்கு, அதாவது ராமருக்கே வந்து சூரியன் வந்து உச்சம். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாருலாம் சொல்லுவாங்க. இவரால் தான் அப்படி இப்படின்னு ஆகாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, தப்பாக சொல்கிறாங்க. தன்னோட பிள்ளை வந்து ரொம்ப பெரிய ஆளாவான்னு அர்த்தம். அதுவே சில பேருக்கு வந்து பொறாமையாக இருக்கும். பெற்றவனுக்கு கூட சில பேருக்கு பொறாமையாக இருக்கும். இப்போ கூட ஒரு கட்சி மாம்பழத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்க மாம்பழத்துக்கு புராண காலத்தில். இப்போ வந்து அப்பா புள்ள அடிச்சுக்கிறாங்க. மாம்பழம் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு. புரியுதா? அந்த ஞானப்பழம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில. பழுத்த பழத்துக்கு கிடைக்க போதா, இளைய பழத்துக்கு கிடைக்க போதான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ போட்டி, பொறாமை, ஒம்மல் இதெல்லாம் நிறைய இருக்கும். சராசரி மனிதர்கள் தானே. பிஜேபியில் இருக்கிறதுனால எல்லாம் அவதார புருஷர்களான கிடையாது. சராசரி மனிதர்கள் தான். இப்போ இருக்கிற தலைவரும் சரி, முன்னாள் தலைவர்களும் சரி, எல்லோரும் சாதாரணமான ஆளுங்க தான். எல்லாருக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலேயே பிஜேபி வளர முடியல. ரொம்ப சிரமப்படுறாங்க. இவர் ஒரு ஆள் தான் ஏதோ ஒரு 11% மேலே இவங்களது மட்டுமே, மொத்தமாக சேர்த்து ஒரு 18% மேலே கூட்டணியாக இப்படிலாம் வளர்த்து காமிச்சிட்டார். மற்றவங்களால் அது கூட முடியல. இவங்க வளர்கிற வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வயசு இருக்குமான்னு தெரியாது. ஏதோ சிபி ராதாகிருஷ்ணன் அப்படி இப்படி போயிட்டு கவர்னர் ஆகி அப்படி இப்படி போய் அவர் பிரசிடெண்ட் இது துணை ஜனாதிபதி ஆகிட்டார். எல்லா கணேசன் வந்து அந்த மாதிரி 2-3 மாநிலத்துக்கெலாம் கவர்னர் ஆகி மறைஞ்சு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி வயசு ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. இந்தந்த ஏஜுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடணும்னு இருக்கணும் இல்லையா? வயசு ஆகிடுச்சு நமக்கெல்லாம். இவருக்கு அப்புறம்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்குது. அந்த கட்சியிலையா வயசானா ஒதுக்கி தள்ளிடுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் இருக்கிற மாதிரி, மோடி மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் உள்ளவங்களை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. மீதி பேர்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த கட்சியோட பாலிசி. அதனால் அவங்களுக்கெல்லாம் பதட்டம் இருக்குது. யாருக்கு? சீனியர்களுக்கெல்லாம் பதட்டம் இருக்குது. இது அவங்களோட பதட்டம். அதனால் இவரை வளர விடாமல் தடுக்கணும்னு பார்க்குறாங்க. எப்படி தடுத்தாங்க? ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். சமீபத்தில் மோடி வந்தார் தமிழ்நாட்டுக்கு. கடைசியாக அவர் வரும்போது ஏற்கனவே அமித்ஷா வந்தார். அமித்ஷா எல்லார் பேரையும் சொல்லும்போது அண்ணாமலை பேரை சொன்னார். கைத்தட்டல் அடக்க முடியல. அப்போ என்ன பண்ணார்? உடனே மோடியோட பேரை சொல்லி அந்த கைத்தட்டலை வந்து டைவெர்ட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அவர் முன்னாடியே பேசுகிறாரு, அமித்ஷா முன்னாடியே பேசுகிறாரு. கைத்தட்டல் பலமாக இருக்குது. இவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா இவர் பேசினா மட்டும் கைத்தட்டுறதை கேட்க முடியுது அவரால். அதனால் என்ன பண்ணாங்க, இந்த முறை மோடி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, மோடி பேசுறதுக்கு இல்லை மோடி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே முதலாளாக முன்னாடியே போய் பேச விட்டுட்டாங்க. வேறு அண்ணாமலையை. அவரோட பேச்சை, அண்ணாமலையோட பேச்சை மோடி கேட்கவே முடியல. எப்படி மூடி மறைச்சிட்டாங்களாம் பாருங்கள். ஒரு பெருசாக கொழுந்து விட்டு எறிய நெருப்பை வக்கைப்பொறியை போட்டு மறைச்சிட்டாங்களாம். எவ்வளோ சீனியருங்க, எவ்வளோ அறிவு பாருங்க அவங்களுக்கு. ஆத்திரம் கண்ணை மறைக்குது. பொறாமை இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த கட்சிக்குள்ளே. இப்போ அவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த வாரத்தில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, டெல்லியில்
இந்த வாக்காளர் எஸ்ஐஆர் இப்போ இதுக்காக எல்லாம் இது நடக்கிறாங்க, அது மாதிரியெல்லாம் கேஸ் நடக்குது. அதில் மம்தா பானர்ஜி அவங்களே வந்து நேரடியாக வாதாடி இருக்கிறாங்க. ஒரு சிஎம்ஏ வந்து நேரடியாக வாதாடினாங்க. ஆனால் அந்த கோர்ட்டு ஜட்ஜிங்க வந்து செவி சாய்க்கல, அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி விட்டுட்டு இவங்க பாட்டு ஆர்டர் போட்டாங்க. பார்டர்லலாம் இடம் ஒதுக்கி கொடுங்க, அங்கெல்லாம் கண்டிப்பாக இது பண்ணோம், அந்த ஊடுருவிய இஸ்லாமியர்கள்லாம் துரத்தணும் அப்படின்றது மாதிரி இந்த வாக்காளர் லிஸ்ட்லேருந்துலாம் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்குது. ஓகே, ஒரு பக்கம் அந்த தேசிய பாதுகாப்பில் நம்ம சமரசமே பண்ணிக்க முடியாதுன்னு அவங்க இது திருப்பி சொல்லிட்டாங்க. ஆனால் கூட அந்த அம்மா நேரடியாக வந்து வாதாடினதுன்னு ஒரு பெரிய விஷயம். அது ஒரு சிஎம் நேரடியாக வந்து வாதாடுறது. அந்த மாதிரி டிஆர் பாலு மேலே இங்கே சைதாப்பேட் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதை வக்கீலை விட்டுட்டு இவரே நேரடியாக வந்து கிராஸ் பண்ணுறாரு. என்ன ஆச்சுன்னு சோஷியல் மீடியாலாம் பரவிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அவர் வந்து கேட்குறப்ப நீங்கள் லஞ்சம் பணத்தில் வந்து 4 கப்பல் வாங்குனீங்க அப்படின்றப்ப அவர் அதில் 4 கப்பல்னு மீம்ஸ் போட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் 2 கப்பல் தாங்க வாங்கினேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாங்க போட்டிருக்காங்க. தச்சாலிவரான சொல்லி முடிச்சு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு திறமையான ஆளாக இருக்காங்க. இந்த திறமைக்கு முன்னாடி மற்றவங்களாம் ஈடாக முடியுமா சொல்லுங்கள்? இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், யுகங்கள் இருக்கு இல்லையா? போன யுகம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு முந்தைய யுகம் இருக்குது. போன யுகத்தில் ஹீரோ யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா தான் ஹீரோ. அதுக்கு முந்தைய யுகத்தில் யார் ஹீரோ அப்படின்னாக்கா ராமபெருமான் தான் ஹீரோ. அப்போ இந்த யுகத்தில் யார் ஹீரோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? வருவார், கல்கி பகவான் பின்னாடி வருவார். ஆனால் மனிதர்களில் இப்போ இருக்கிற ஹீரோக்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஒரு 18ஆம் நூற்றாண்டில் ஹீரோக்கள்னாக்கா சில ராஜாங்கள்லாம் நல்லா போராடினாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்களை போராடின ஹீரோக்கள்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இப்போது இந்த போன நூற்றாண்டில் 1999 வரை இந்த நூற்றாண்டில் மகத்தான ஹீரோவாக வாழ்ந்து மறைந்தவர் யார் அப்படின்னாக்கா எம்ஜிஆர் தான். தமிழ்நாட்டில், ஆந்திராவில் என்டிஆர் தான். இந்தியாவில் எவ்வளோ பிரதமர் வந்து போனாங்க, எவ்வளோ பேர் இருந்து போனாங்க. ஆனாலும் அதில் ஆட்சி பெற்றதில் பெரிய ஹீரோவாக இருந்தது மோடி தான். உலக நாயகனாக அவர் பேர் வாங்கியிருக்கார். அது 99ல் அவர் வாங்கலை, இந்த செஞ்சுரியில் வாங்கிட்டார். ஆக இப்போது இந்த மாதிரி வாழறவங்கள ஹீரோவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஹீரோவுக்கான குவாலிட்டியில் நம்பர் 1 என்ன இருக்குது அப்படின்னா, அதர்மங்களை கண்டு நம்ம சொல்ல கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது, அதர்மங்களை கண்டு எவன் ஒருவன் கொதித்து எழுகிறானோ அவனே ஹீரோ. டிஆர் பாலுக்கும் அண்ணாமலைக்கும் நேரடியான அல்லது அவங்களோட பர்சனலாக எந்த வகையான பகையும் கிடையாது. அவர் போடுறதே நமக்காக தான். இந்த கேஸை போட்டது, ஃபைலை பண்ணது எல்லாமே நமக்காக தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது நல்ல ஆக்ரோஷமாக எழுச்சி பெறக்கூடிய அதர்மத்துக்கு எதிராக யாரெல்லாம் எழுச்சி பெறுகிறார்களோ அவர்கள்லாம் ஹீரோக்கள். இவ்வளோ தாங்க தத்துவம். அவர் வந்து அழகாக இருந்தால் தான் ஹீரோனா, அப்போ அரவிந்த்சாமி தான் ஹீரோவாக இருக்க முடியும். அள்ளி கொடுத்தானாக்கா கர்ணனா வள்ளலாரோ வள்ளுவரோ வள்ளல் பெருமானாக எம்ஜிஆர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிலராக தான் இருக்கும். ஆனால் இதுதான் முக்கியம். முதல்ல அதர்மத்திலேருந்து நம்மளெல்லாம் காத்தருள சக்தி வேணும் ஒரு ஆளுக்கு. எனக்கு நடக்கிற அதர்மத்துக்காக நான் சுயமாக போராடுறதுன்றது கிடையாது. பொதுமக்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிற அதர்மங்கள்லேருந்து நம்மளை காக்கக்கூடியவன் யாரோ அவனே ஹீரோ. நமக்கு வந்தால் நம்ம ரிவெஞ்ச் எது பேர். என்னை யாராவது ஒருத்தர் வந்து என்னை பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து உடனே கொதித்து எழுந்தால் அது நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அர்த்தம். அது கிடையாது. பொதுமக்களுக்காக பிறருக்காக கூட ஒரு மனுஷன் வந்து எழுச்சி பெறுகிறான் என்றால், நமக்காக போராடுறான்றாங்க, அவனுக்கு பேர் தாங்க ஹீரோ. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களாம் ஹீரோன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு ஹீரோ இப்போ இல்லை, இவர் தான் ஹீரோ. அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. மீண்டும் வருவார். மழை காலத்தில் மழை பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும். அவருக்கு இப்போ இது வெயில் காலமாக இருக்குது. அதனால் இப்படி 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைன்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலை கண்டிப்பாக பிரகாசம் அடைவார். வர ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு காலம் நல்லபடியாக தொடங்குது.
அதனால் சீக்கிரமாக அவர் வந்து வெளியே வருவார். ஒன்றும் அதிலெல்லாம் ஒரு சந்தேகமும் கிடையாது.